ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் முத்துக்குமரன் அவருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பார் போல தெரியுது. அதனால் ஐயோ சாரிங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்றாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் டிசர்வ் நினைக்கிறீங்க, சௌந்தர்யாவா நீங்களா அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியே கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஸோ சௌந்தர்யா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை என் கையை தூக்கிட்டீங்கன்னு நினச்சேன், எங்கள் அப்பா வந்து அந்த கப்பை பிடிங்கி முத்துக்குமரன் கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா கிடைச்சா நல்ல விஷயம்தான். நான் வந்து அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு இன்ஃபேக்ட் டாப் 8ல் யார் வாங்கியிருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா அந்த மாதிரி மனநிலைக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். ப்ளஸ் சௌந்தர்யா வந்து ஒரு வகையான ஒரு கேம். இப்போ நான் இருந்தது ஒரு கேம். இதோட அடிச்சு ஆடினவங்க கேமில் இருக்காங்க, கேம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ரொம்ப க்யூட்டாக தேவையான இடங்களில் அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து பேசிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஜேர்னரை வந்து வச்சுட்டு கொண்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் அவங்க ஜெயிச்சிருந்தா கூட நான் வந்து பெருசாலாம் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் டாப் 8ல் யார் ஜெயித்தாலும் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப ஆசைப்பட்டது மஞ்சரி வந்து ஃபினாலேக்கு வரணுன்ட்டு. ஜாக்லின் வந்து கண்டிப்பாக என் கூட நிற்கணும் ரன்னரா அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக தீபக் அண்ணன் கூட எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் வந்து இருந்தது. வின் பண்ணணும் அவரும். இந்த கப்பு ஜெயிக்கணும் 45 வயசுலேயும் ஒருத்தன் இந்த கப்பை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. ஏன்னா நான் தீபக் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் 45 வயசில் எப்படி இருப்பேனோ அதுதான் தீபக். தீபக் என்ன எப்படி பார்க்குறாருன்னா 26 வயசில் நான் எப்படி இருந்தனோ அதுதான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி. அதனால தான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 2 பேரும் ஒருத்தவங்களும் அடிச்சு விளாண்டுருந்தா கேம் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் இந்த விஜய் சேதுபதி அவர்கள் அதற்கான ஸ்பேஸே கொடுக்கல. இப்போ முத்துக்குமரனோட தவறுகளை சுட்டிக்காட்டி தீபக் அடிச்சு ஆடி இருக்கலாம், இல்லை தீபக்குடைய தவறுகளை சுட்டிக்காட்டி முத்துக்குமரன் அடிச்சு ஆடி இருக்கலாம். பட் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடிச்சு ஆடினாலே அங்கே ஒருத்தர் வந்து உட்கார வச்சுருவார், உட்காருங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எதுவுமே இல்லை. இல்லாட்டி அருணும் முத்துவும் தானே இப்போ வந்திருப்பாங்க டாப் 2ல் வில்லன் ஹீரோ கேம் அப்படின்னா 2 அதுதான் வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அதையும் வந்து அடிச்சு உட்கார வச்சதுனால இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை பீத்திக்கிறானுங்க டாக்ஸிக் ஃப்ரீன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் வந்து ஆனதுக்கான காரணம் மெயினாக வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதனால தான் டிஆர்பி இல்லை. ஏன்னா இந்த ஷோவே டாக்ஸிக் ஷோ தான். அங்கே போய் நீங்கள் டாக்ஸிக் ஃப்ரீன்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் பார்க்கல, அவ்வளோதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிறது தான். அதையும் முத்துக்குமரன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தமிழ் எப்படி வந்து படிக்கணும், எப்படி அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணார். அப்புறம் என்ன நூல் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கப்படுது. அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார். இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் நீங்கள் எவிக்ஷன் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருந்தது. ஆனால் ஜாக்லினுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை போக்குவதற்கு அது ஓகே தான். பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக அவங்களுடைய எவிக்ஷனை வச்சு அந்த வந்து ஒரு பயணம் வந்து நடந்துருச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தவிர மற்றபடி ஷீ இஸ் ட்ரூலி டிசர்வ் டு பி இன் த ஃபினாலே ஸ்டேஜ் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். இப்போ ஜாக்லின் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் தான் அந்த ஆர்டரில் தான் வந்திருப்பாங்க. இல்லை ஜாக்லின் கூட செகண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். விஷால் வந்திருக்க மாட்டார். ஸோ அந்த ஒரு நேச்சரில் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பயத்தை உடச்சிட்டாங்க. எனக்கும் வந்து அவங்க தான் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா நான் எப்படி எஃபர்ட் போட்டனோ அதை விட எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எஃபர்ட் போட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதுதான் உண்மை. ஜாக்லின் வந்து அப்படி தான் அப்படின்றத அவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இன்னொரு ஸ்ட்ராங் பிளேயரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது எந்த ஒரு இதுலேயுமே. அது இந்த சீசன் நடக்குது. இப்போ ஜாக் நீங்கள் கேட்டால் கூட முத்து தான் சொல்லுவாங்க, முத்து கேட்டால் ஜாக் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சொன்னது தான், உழைச்சது நல்லா உழைச்சாங்க ஜாக்லின். ஸோ அவங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அன்பு தான். அதுதான் எனக்கு என்னமோ பயந்துக்கிட்டே இருந்தேன், வெளியே போயிட்டாங்க ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. பட் வெளியே வந்து நான் பார்த்தோன்னே பயங்கர சப்போர்ட் வந்து ஜாக்லினுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நானே வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்ற மாதிரி உண்மையே உடைச்சிருக்காரு நம்ம முத்துக்குமரன். தட் இஸ் வெரி 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 குட். ஏன்னா அதுதான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஜாக்லின் வந்து ரொம்ப எனக்கே ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் தானே நானே சொல்லியிருப்பேன் ரிவ்யூவில். ஏன்னா ரன்னருக்கு தகுதி இல்லை ஒரு பொண்ணு. அட்லீஸ்ட் அப்படி வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கிடச்சிருக்குமான்னு தெரில பேர். இப்போ ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்குல்ல, அது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஜாக் இன்டர்வியூ அடுத்தடுத்து வரும். ஸோ வந்தால் நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு பேசலாம். சரியா? தேங்க்யூ காய்ஸ். குட் பை.